இவர் கிறிஸ்தவ நெறியை கற்பித்தார். இதனால் கோபமடைந்த அரசர் இவரை சிறையில் அடைத்தான். கழுமரம் ஏற்றி கொலை செய்தான். ஆனால் மறுநாளை நம் புனிதர் உயிருடன் திரும்பி வந்தார். உடனே நெருப்பிலிட்டு அவரை எரித்தான். அதிலிருந்தும் மீண்டும் உயிருடன் வந்தார். இறுதியாக அரசன் இவரை தலையில் வெட்டி கொன்றான். நம் புனிதரும் மறை சாட்சியாக உயிர் துறந்தார். உண்மையான திராட்சை கொடியான இயேசுவை பின்பற்றி பிழையாக அவரோடு இணைந்திருந்தார் நம் புனிதர். அவரை போன்று நாமும் இயேசுவை பின்பற்றி துணிவுடன் இறையாட்சி பணியில் ஈடுபடுவோம். நமது சொல்லிலும் செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். புனிதர் பாதம் நாடி வந்துள்ள அனைவரும் இணைந்து மகிழ்வின் வழியில் பக்தியுடன் இணைவோம். இறையாசியை பெறுவோம். புனித சாட்சியாகி அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாப்பு புனித சாட்சியாருடைய 10ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலியானது நம்முடைய பங்கு இறை மக்கள் அனைவருடைய உடல்நல நலனுக்காகவும், குடும்ப தலைவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும், நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காகவும், மேலும் இந்த திருப்பலியானது இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற பரிசு சமர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம்பெண்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கும்படியாகவும், வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும்படியாகவும், இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சி தரும்படியாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நம் திருமணத்தின் நிறைவாக நம் மீது தொழிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் வைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டவர்களும் வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதில் வியத்தகு முறையில் எங்களை விட்டருளுவீர் என்றும் நினைவோர் எங்களுக்காக இத்தண்ணீரின் மீது ஒரு ஆசியை கனிவுடன் பொழித்தருள். ஏனெனில் நலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்து மதியிறக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். இவ்வாறெனில் தண்ணீரின் வழியாகவும் மக்களின் அடிமைத்தலை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். உறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரை வடிந்த எங்கள் மனத இயல்பை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி கொடுத்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் வந்து சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பர அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தேன். அது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபுறக்கத்துடன் புனிதப்படுத்திய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவியை எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் கெஞ்சி மன்றாடுகிறோம். Alleluia.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இன்று இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் மருந்தில் கொண்டுள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பாடுகளில் பங்கேற்ற தூய ஜார்ஜியாரின் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனால் எங்களது வல்வின்மையில் எங்களுக்கு உதவிட அவர் விரைவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒத்திப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் சவுலாக இருந்தவர் இறைமகன் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு பவுலாக மனமாற்றம் பெற்றார். இவர் எருசலேமில் மற்ற சீடர்களுடன் இணைந்து துணிவுடன் இயேசுவுக்கு சான்று பகர்வதை விளக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுத்து நாமும் இயேசுவுக்காக துணிவுடன் சாட்சிகளாய் மாற இறைமொழியை மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்துதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 முதல் 31 முடிய. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார்கள். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார்கள். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வேண்டிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இறைவனின் அன்பு கட்டளையை கடைபிடித்து நமது சொல்லிலும் செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்ய வேண்டும். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவர் கடவுளோடு இணைந்துள்ளார் என்று எடுத்துரைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களை, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையை செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய வசனங்கள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிபடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார்.
நான் சொன்ன வார்த்தைகளா நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கண் தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கண் தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையை போல தரித்து எறியப்பட்டு விளந்து போவார். அந்த கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பது என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே, ஜார்ஜியாருடைய அன்பு பிள்ளைகளே, நம் ஊரின் சிறப்பு பாதுகாவலராய் கொலுவிற்றிருந்து நம்மையும் இவ்வழியை கடப்போர் அனைவரையும் எல்லா விதமான ஆபத்துகள் தீங்குகள் எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து நமக்காக தொடர்ந்து பரிந்துரைத்து நமக்கு எல்லா விதமான கடவுளுடைய ஆசிரியரையும் பெற்றுத் தருகின்ற புனித ஜார்ஜியாருடைய அன்பு பிள்ளைகளே, கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் புனித ஜார்ஜியாரின் பரிந்துரையால் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு நாம் குழுமியுள்ளோம். இறைவன் நம் புனிதரின் பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தொழில் முயற்சிகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தொழில் முயற்சிகளின் பலனாக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து கடந்த ஆண்டை விட வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் நம்மை நல்ல முறையில் பாதுகாத்து வளத்தோடும் நலத்தோடும் எல்லா விதமான செழிப்போடும் இருக்க நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரிய இறை மக்களே, இன்றைய நாளில் பிள்ளை வளர்ப்பினை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட முதல் ஆண்டு மே மாதம் திருநிலைப்படுத்தப்பட்டேன். அதன் பிறகு ஒரு பங்கிற்கு அனுப்பப்பட்டேன். அனுப்பப்பட்ட ஒரு 30 நாட்களுக்குள் நடந்த ஒரு நிகழ்வு. உடனிருந்த தந்தை பங்கு பணியாளர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே பழக்கமான பங்காக இருந்தாலும் ஆனால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு பணியமர்த்தப்பட்ட உதவி பொது தந்தையாக பணியமர்த்தப்பட்ட பின்பு அந்த திருவிழாவில் முதல் திருவிழாவை நடத்த வேண்டிய பொறுப்புகளுக்கு தள்ளப்பட்டேன். முதல் நாள் மாலையில் கொடியேற்றம். ஊருக்கு வெளியேதான். ஊரிலிருந்து பவனியாக மக்களை அழைத்து செல்ல வேண்டும். தந்தையர்கள் வருகை புரிந்திருந்தார்கள். எல்லாவற்றையும் நிறைவாக நடத்திவிட்டு மன நிறைவோடு பங்கு தந்தை இல்லம் வந்தேன். நேரம் 9:30 மணியை தாண்டியிருந்தது. பங்கு தந்தை இல்லத்திற்கு வந்த நான் வந்த தந்தையர்களெல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு பங்கு பணியாளருக்கு தகவல் கொடுப்பதற்காக பங்கு இல்லத்தை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு சில சின்ன குரல்கள் கேட்டது. சின்ன குரல்கள் என்றால் இளைஞர்களின் குரல் கேட்டது. என்ன சொல்லி இப்படிதான் கொஞ்சம் உயரமா இருக்கும் அந்த பங்காவோட முதல் அந்த போர்த்திக்கோ. அதுல இருந்து எட்டி பார்த்தேன். பங்கு பணியாளரையும் உதவி பங்கு பணியாளராக என்னையும் பசை மாறி படித்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில இளைஞர்கள். என்ன எனக்கு
எனக்கு தெரியாது. ஏனென்றால் புதிதாக பொறுப்படுத்த இடம்தான், ஏற்கனவே பழக்கப்பட்ட இடமாக இருந்தால் புதிதாக சென்றிருந்தேன். சில மணித்துறைகள் அமைதியாக கேட்டுவிட்டு ஊர் நிர்வாகிகளிடம் கேட்டேன். பிறகு அவ்வாறு பிரச்சனை கடந்து சென்றது. 3 மாதங்கள் கழித்து அது ஒரு முடிவுக்கு வந்தது. இது ஒரு முறை அங்குள்ள நிர்வாகிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நிர்வாகிகள் எனக்கு ஒரு தகவலை விட்டு சென்றார்கள். சாமி, எங்க ஊர் நல்ல ஊர், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இன்றைக்கு வளர்ப்பு சரியில்லை. நாங்க நல்லபடியா வளர்ந்தோம், இந்த ஊரையும் நல்லபடியா பாதுகாத்து வந்தோம். இன்றைக்கு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்கல, அது இப்படி கெட்ட பேரு உருவாகிட்டு சொல்லிட்டு அதனால இங்க மன்னிச்சிருந்த சாமி போனாங்க. இந்த செய்தி, இந்த வளர்ப்பு சரியில்லை என்பது என்னை மிகவும் சிந்திக்க ஆரம்பித்தது. அன்பிற்குரியவர்களே, வளர்ப்பு சரியில்லை என சொல்லிக்கொண்டு எளிதாக நாம் கடந்து போய்விட முடியாது என்ற ஒரு நிகழ்வினை. வளர்ப்பு சரியில்லை என்றால் முதல் குற்றவாளி யார்? பெற்றோர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைதான் தவறு செய்தான்னு சொல்லி பிள்ளையை குற்றவாளியாக்கிவிட்டு எளிதாக கடந்து செல்ல முடியாது. ஒரு குழந்தையின் வளர்ப்பு என்பது அது பிறந்த பிறகு தொடங்குவது அல்ல, கருவறையிலிருந்து கல்லறை வரை நோக்கி பயணிக்கின்ற ஒரு நிகழ்வு என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விட்டோம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆக குழந்தை வளர்ப்பு என்பது ஊற்று தூண் என சொல்வார்கள். கருவறையிலிருந்து கல்லறை வரை அந்த குழந்தையின் எல்லா விதமான செயல்களையும் அந்த குழந்தைக்கு பயிற்றுவிக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் எனது பிள்ளை நிறையாக சம்பாதிக்கிறான், அவனுடைய பணம் எனக்கு போதும் என சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறாள் என்பதை பல நேரங்களில் நாம் பார்ப்பதில்லை. என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், நல்லாதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு விதமான எண்ணத்திற்குள் செல்வதால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நல்லவர்களாக இருக்கலாம், அது மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் தான் பிள்ளை தனக்கு நல்ல பிள்ளைதான் என பெற்றோர் நினைப்பார்களே தவிர அந்த பிள்ளையினுடைய அடுத்த பக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும் எனதான் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் தவறாக இருக்கிறான் என்றால் வளர்க்கப்பட்ட இடத்தில் ஒரு இளைஞனோ ஒரு இளம்பெண்ணோ தவறாக இருக்கிறார்கள் என்றால் வளர்க்கப்பட்ட இடத்தில் ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது. பழைய ஏற்பாட்டிலே பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தார்கள் என்பதை 2 பெற்றோர்களை எடுத்துக்காட்டாக கொடுத்து சிந்திக்க அழைக்கின்றேன். முதலாவதாக நீதித்தலைவர்களின் முதல் நீதித்தலைவராக சிறந்த நீதித்தலைவராக இருந்த சாமுவேலை பெற்றோரை எடுத்துக்கொள்வோம். சாமுவேலுடைய பெற்றோர் எல்கானா, அண்ணா என விரும்பிய நமக்கு சொல்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்கானாவின் மனைவியான அண்ணாவிற்கு திருமணம் முடிந்த உடனே குழந்தை பேரு கிடைக்கவில்லை. குழந்தை பேரு கிடைக்காததால் அவர் 2வது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எல்கானா. 2வது திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணுக்கு குழந்தை பேர் இருந்தது. முதல் மனைவியான அண்ணாவுக்கு குழந்தை பேர் இல்லை. இதனால் 2வது திருமணம் முடித்து வந்த பெண் இந்த முதல் மனைவியான அண்ணாவிற்கு ஏகப்பட்ட கெடுதலை கொடுக்கின்றார், ஏகப்பட்ட நிந்தனைகளை கொடுக்கின்றார், மனம் வெறுப்பி அழுகின்றார். அந்த எருசலேம் ஆலயத்திலே சென்று அழும் பொழுதுதான் அங்கு இருந்த குருவானவர் ஏறி சொல்வார், குடித்து விட்டது புலம்பாது என சொல்கின்ற அளவிற்கு அவர் தன்னுடைய கண்ணீரோடு கடவுளை நோக்கி மன்றாடினார். கடவுளை நோக்கி மன்றாடி அவர் கடவுளிடம் ஒரு முறையீடு செய்கின்றார். நீர் எனக்கு ஒரு ஆண் மகவை கொடுத்தால் அந்த பிள்ளையை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உனக்கே கொடுப்பேன் சொல்லி ஒரு முறையீடு செய்கிறார். கடவுளும் அவருடைய மன்றாட்டுக்கு மிகவே செவிசாய்த்து சாமுவேல் என்கின்ற ஒரு ஆண் மகவை கொடுக்கின்றார். இதற்காய் தன்னுடைய பிள்ளை பால் குடி மறந்தவுடன் அந்த பிள்ளையை அந்த குருவானவர் ஏலியிடம் கொண்டு அவர் ஒப்படைக்கின்றார். அவர் கடைசி வரை கடவுளுக்கு பிரியமுள்ள, கடவுளுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஒருவராக சாமுவேல் இருந்தார். எனவே இஸ்ரேல் குலத்தையே, இஸ்ரேல் மக்களையே, எல்லா குலங்களையும் அவர் நடத்துகின்ற நீதி தலைவர் நிலைக்கு அவர் உருவாக்கப்பட்டார்.
அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் இது ஏதோ திடீரான அவருக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. கருவறையில் விதைக்கப்பட்ட இறை நம்பிக்கை, கருவறையில் தாய் சொல்லிக் கொடுத்த கடவுள் மீது கொண்ட பற்று தான் அவரை பிற்காலத்தில் ஒரு நல்ல நீதி தலைவராக உருவாக்கியது. வளர்ப்பு என்பது கருவறையில் இருந்தே ஆரம்பிக்கிறது என்பதை இந்த சாமுவேலுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக தோபித்து நூலை எடுத்துக்கொள்வோம். தோபித்து நூல் அதிகாரம் 4 நாம் வாசித்தோம் என்றால், தந்தை தோபித்து கண் தெரியாமல் இருக்கின்றார். இதனால் தன்னுடைய மகன் தோபியாவை அவர் மேதியா நாட்டில் உள்ள ராகியில் வாழ்ந்த கபேரிடம் சென்று முன்னொரு நாளில் தான் கொடுத்து வைத்திருந்த செல்வத்தை திரும்ப பெற்று வர அவர் அனுப்பும் பொழுது தன்னுடைய மகன் தோபியாவிற்கு தந்தை தோபித்து சொன்ன அறிவுரை என்ன என பார்க்கும் பொழுது தந்தை சொல்கின்றார், மகனே, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை, பாவம் செய்யவோ அவருடைய கட்டளைகளை மீறவோ ஒரு காலம் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதிகளின் வழிகளில் செல்லாதே. உண்மையை கடைபிடிப்போர் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கொள்வர் என சொல்லி தன்னுடைய மகனுக்கு தந்தை அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார். சிந்தித்து பார்ப்போம். இன்று என்னுடைய மகனை ஒரு பணிக்காரன் அனுப்பும் பொழுது எப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லி அனுப்புகின்றோம் என சொல்லி பார்ப்போம். நாம் என்கிற சுயநல எண்ணங்களை அதிகமாக புகுத்தி அனுப்புகிறோமே தவிர மாறாக பொதுநல சிந்தனையுடன் அதே வேளையில் இறை சிந்தனையோடு எனது பிள்ளை இருக்க வேண்டும், நேரியவனாக, நீதியை கடைபிடிப்பவனாக, அநீதிக்கு எதிராக நிற்பவனாக என்னுடைய மகனை நான் உருவாக்குகின்றேனா என்கிற கேள்வியை நமக்கு எழுப்புகின்றது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்திருந்தால் இப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லி அவர் அனுப்பி இருக்க முடியும் என்கிற கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. இதை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இளைஞர்களாக இருக்கட்டும், இளவர்களாக இருக்கட்டும், வளரும் பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே நாம் எப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம் என்கிற கேள்வியினை நாம் எழுப்பி பார்ப்போம். நீதிமொழிகளும் நமக்கு தெளிவாக சொல்கிறது, உன் பிள்ளையை வளர்ப்பதற்காக சற்று கடுமையாக இருக்க வேண்டும் என்றாலும் அதற்கு அஞ்ச வேண்டாம் என சொல்லி நமக்கு நீதிமொழிகள் தெளிவாக சொல்கின்றது. நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 23 இறைவார்த்தை 23, 24 இறைவார்த்தை 13 மற்றும் 14 பார்த்து நல்லா சொல்கின்றது. பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே, பிறம்பினால் அடித்தால் அவன் சாகப் போவதில்லை. நீ பிறம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்திலிருந்து தப்புவிக்கிறாய் என சொல்லி நமக்கு நீதிமொழிகள் நூல் நம்முடைய உயிருக்கு மேலான உதவியை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. பிள்ளையை கண்டித்து வளர்க்க தயங்கா என சொல்லி ஒவ்வொரு பெற்றோருக்கும் விவிலியம் அழைப்பு கொடுக்கின்றது. அதே போல 22வது அதிகாரம் நீதிமொழிகள் நூல் 6வது இறைவார்த்தையிலே பார்த்தோம் என்றால், நல்வழியில் நடப்பதற்கு பிள்ளைகளை பழக்கி, முதுமையிலும் அவர்கள் அந்த பழக்கத்தை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார்கள் என சொல்கிறது. அதைத்தான் நாம் பல பழமொழிகளை சொல்கிறோம், 5இல் வளையாதது 50இல் வளையாதது சொல்கின்றோம். இன்று நாம் என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் அவர்களாக இருக்கின்றார்கள். நல்லவைகளை, நீதிமொழிகளை, அறநெறிகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அந்த பையன் நேர்மையான, அந்த பெண் நேர்மையான, அது நீதியான ஒருவராக இருப்பார். நாம் என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோமோ அதுதான் எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்க போகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது நீதிமொழிகள் நூல். அதே போல புதிய ஏற்பாட்டிலே எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு நற்செய்தியாளர் என்ற ஒரு நற்செய்தியாளர் நமக்கு கிடைத்தார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய பெற்றோர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவருடைய தாய் தொடக்க காலத்தில் அவை எவ்வாறு இருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். வேத கலாபனை காலம், வெளிப்படையாக கிறிஸ்துவை ஏற்க முடியாத காலம். எனினும் இந்த மார்க்கின் தாய் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவள். அதே போல பேருவின் தலைமையிலே அந்த தொடக்க காலத்தில் அவை ஆதி சமூகமாக கூடிய பொழுதெல்லாம் எங்கு கூடியது என்றால் இந்த மார்க்கு நற்செய்தியாளர்கள் இல்லத்தில் தான் கூடியது என பார்க்கின்றோம். இந்த மார்க்கு நற்செய்தியாளரை பேரு தன் அன்பு மகன் என அழைக்கின்றார். அதே வேளையில் புனித பவுலடியார் இந்த மார்க்குவை குறித்து கூறுகின்றார். அந்த மார்க்குவை என்னோட என்னிடம் அழைத்து வாருங்கள், அவருடைய திருத்தொண்டு எனக்கு தேவை என சொல்லி கொலோசியர்கள் திருமுகத்திலே அவர் எழுதுகின்றார் என்றால்
இந்த மார்க்கு கடவுள் மீது பற்று கொண்டவராகவும் அதே வேளையில் திருத்தொண்டு செய்கின்ற அந்த பணியிலும் அவர் முழுமையாக செயலாற்றுவதற்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது அவருடைய தாயிடம் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கை, தாயின் வழியாக மார்க்கு பெற்றுக்கொண்ட அந்த இறை விசுவாசம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புனித தீமோத்தேயுவை எடுத்துக் கொள்வோம். புனித தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் அதிகாரம் 1 நாம் பார்த்தோம் என்றால் பவுலடியார் சொல்வார், அவருடைய தாய் லோயி, பாட்டி யூனிக்கு இவர்களுடைய வெளிவேடமற்ற நம்பிக்கையை குறித்து அவர் பாராட்டுவதை பார்க்கின்றோம். புனித தீமோத்தேயு இந்த பவுலடியாரோடு இணைந்து தூதுரை பயணங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கெல்லாம் அவர் சென்றார் என்றாலும் அதே வேளையில் பவுலடியாருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு சீடனாக இருந்தார் என்றாலும் அதே வேளையில் அவர் பவுலடியார் மற்றும் கடவுளையும் முழுமையாக பின்பற்றினார் என்றால் அவருடைய பாட்டி லோயி, அவருடைய தாய் லோயி மற்றும் பாட்டி யூனிக்கு இவரிடம் இருந்து வெளிவேடமற்ற கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வெளிவேடமற்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் இந்த தீமோத்தேயுவை உருவாக்கியது என்றால் அது மாற்று கருத்து கிடையாது. தன்னுடைய தாயை தன்னுடைய பாட்டி எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வளர்ந்த இந்த தீமோத்தேயு அவருடைய வாழ்க்கையில் அவர் அதே வழியில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்வார்கள். நம் ஆண்டவர் இயேசுவை குறித்து விவிலிய விளக்குரையாளர்கள் சொல்லும் பொழுது இயேசுவினுடைய 3 ஆண்டு கால அந்த நற்செய்தி அறிவிப்பு இறையரசு பணியானது நல்ல முறையில் இருந்ததற்கு அடிப்படை காரணம் 30 ஆண்டுகள் அந்த நாசரேத்து குடும்பத்தில் இயேசு பெற்ற அனுபவம் என சொல்வார்கள். தாய் மரியா, தன்னுடைய தந்தை யோசேப்பு இவர்களிடம் இருந்து இயேசு பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் தான் இயேசுவின் இறையாட்சி பணி நல்ல முறையில் அமைவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என சொல்கின்றார்கள். என அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்த்து வருகிறோம் என்கிற கேள்வியை நமக்கு எழுப்பி பார்ப்போம். இந்த புதிய ஏற்பாட்டு தொடங்கி எந்த காலம் வரை நமக்கு கொடுத்த எல்லா புனிதர்களும் பாதுகாவலர்களும் நமக்கு எப்படிப்பட்ட முன்மாதிரிகளை கொடுக்கின்றார்கள் என்றால் கடவுளை பின்பற்றி நேரிய வழியில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அடித்தளம் அவர்களுடைய குடும்பமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நாம் நம்முடைய பாதுகாவலராக கொண்டுள்ள புனித ஜார்ஜியாரை எடுத்துக்கொள்வோம். இந்த ஜார்ஜியார் கிபி 275 ஆண்டிலே பிறந்த அவர் 303 ஆண்டில் இறக்கின்றார். 28 ஆண்டுகள் தான் இந்த உலகிலே வாழ்ந்த ஒரு இளைஞன், கொக்கும் வளையமாக இருந்த ஒரு இளைஞன் கடவுளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு பல்வேறுபட்ட வாதைகளையும் நிந்தனைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை தன்னுடைய தாய் அவருக்கு கொடுத்த தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பனிடம் தான் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் என்பதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தந்தை ஜெரோத்தியா, அவருடைய தாய் பாப்ரோனியா இவர்களிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை தான் அவரை பற்றி அவருடைய வரலாறை சொல்லும் பொழுதும் அவருடைய பெற்றோர் அவரை எவ்வாறு வளர்த்தார்கள் என்றால் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வாழ்ந்த பெற்றோர். அதே வேளையில் ஜார்ஜியாரை இறை பக்தியில் வளர்த்தார்கள். பொறுமையிலும் திறமையிலும் வளர அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என சொல்லி அவர்கள் தெளிவாக சொல்லப்படுகின்றது. இறை நம்பிக்கையில் இறை பக்தியில் வளர்க்கின்றார்கள். அதே வேளையில் பொறுமையிலும் திறமையிலும் அவரை வளர்த்ததாக அவருடைய சரிதையானது நமக்கு சொல்லுகின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலரை பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாவலர் வளர்ந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்றோமா என்கிற கேள்வி நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை இறை பக்தியில் வளர்க்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளை இறை நம்பிக்கை வளர்க்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளை பொறுமை என்கின்ற பெரிய புண்ணியத்திலே வளர்த்தெடுக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகளை வளர்த்தெடுப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோமா என்கிற கேள்விகளை புனித ஜார்ஜியார் இந்த நாளில் நம்மை பார்த்து எழுப்புகின்றார். இந்த ஜார்ஜியாருக்கு நாம் எப்படிப்பட்ட பதில்களை கொடுக்க போகின்றோம்? இந்த பெற்றோருடைய இறைபக்தியில் வளர்த்த வளர்ப்பு, இந்த பெற்றோர் பொறுமையில் வளர்த்த வளர்ப்பு, இந்த பெற்றோர் இறை நம்பிக்கையில் வளர்த்த வளர்ப்புதான் இந்த ஜார்ஜியார் 3 முறை அவர் கொல்லப்பட்டாலும் எல்லாவற்றையும் இறைவனுக்காக ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவர் அந்த சக்தியை அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அவர் உயிருடன் கடலிலே வீசப்பட்டார், தீயிட்டு எரிக்கப்பட்டார், அது அங்கு கொதித்துக் கொண்டிருந்த ஈயத்திற்குள் அவர் மூழ்கடிக்கப்பட்டாலும்
எந்த ஒரு நிலையிலும் கிறிஸ்துவுக்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்றால் தன்னுடைய பெற்றோர் அவருக்கு கொடுத்த இறை நம்பிக்கை, பெற்றோர் கொடுத்த அந்த விசுவாசம் தான் அவருக்கு எல்லா விதத்திலும் சிறந்து நிற்பதற்கு, அவர் எல்லாவற்றையும் துணிவோடு ஏற்றுக்கொள்வதற்கு சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்தது என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. அதே வேளையில் நாம் இன்னொரு புனிதரையும் பார்க்கலாம். புனித அந்தோனியாரை எடுத்துக்கொள்வோம். தன்னுடைய தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் பொழுதே புனித அந்தோனியாரே என்கிற சொல்கின்ற அளவிற்கு பேறு பெற்றவர்கள் அந்த பெற்றோரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பெற்றோர் இப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு காரணம் நிச்சயமாக அவருடைய பெற்றோராகத்தான் இருக்கும். பெற்றோர் மாற்றியும் அவருடைய மாற்றின் தம்பதியினர் தன்னுடைய பிள்ளையான அந்தோனியாரை எந்த அளவிற்கு இறைபக்தியிலே வளர்த்தார்களோ அந்த அளவிற்கான பலனை தங்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். புனித அந்தோனியாரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய தாய் அவருக்கு தொட்டிலே கிடக்கும் பொழுது அவரை குறித்து தாளாட்டிய வேறு எந்த பாடலும் அல்ல, மாறாக மரியாளுடைய பக்தி பாடலை சொல்லிதான் அவரை தாளாட்டியதாக அவருடைய புனித அந்தோனியாருடைய சுயசரிதை நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். அவர் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அந்த பாடலிலே, ஓ மகிமை ஒருங்கிய ஆண்டவளே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பெண் இனத்திலே எல்லாருக்கும் முதன்மையானவளே, படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் மேலானவளே, அற்புதமாக தேவாதி தேவனை இந்த உலகுக்கு தந்த வாசலே, அற்புதத்தை ஞானத்தால் ஊற்றிய அமுத சுரபியே, மோட்ச அலங்காரியே, ஆத்ம சரீரத்தோடு மோட்சத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மோட்ச அலங்காரியே, இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் கன்னிகையே, அமல உற்பவ தாயே, எல்லா மனிதர்களாலும் வானதூதர்களாலும் மகிமையும் வணக்கம் உமக்கே என பாடி பாடி தன்னுடைய மகனுக்கு தொட்டிலே இருந்து அவரது இறை ஞானத்தையும் இறை நம்பிக்கையும் ஊட்டினார் என்பதைத்தான் இந்த அந்தோனியாருடைய வரலாறு சொல்கிறது. புனிதர்களை நாம் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம், புனிதர்களை திருவிழாக்களை கொண்டாடுகிறோம், எளிதாக கடந்து விடுகிறது அல்ல. மாறாக இந்த புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லுகின்ற வகையில் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை, குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த புனிதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை நான் எந்த முறையில் எந்த வழியில் வளர்த்து வருகின்ற கேள்வியினை எழுப்பி பார்ப்போம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது இந்த திருவிழா. என அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் தொடர்ந்து போனால் கடந்த 2015ஆம் ஆண்டு குடும்பங்கள் பற்றிய ஆயத்தத்தின் நிறைவாக 2016ஆம் ஆண்டில் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஒரு திருத்தூது ஊக்க உரையை கொடுத்து நம்மை எல்லாம் சிந்திக்க அழைப்பு கொடுத்தார். அந்த அன்பின் மடல் என்கிற திருத்தூது ஊக்க உரையிலே அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார், குடும்பங்களுடைய மகிழ்ச்சி தான் திருவையின் மகிழ்ச்சியாக சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் திருவை மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் திருவையும் மகிழ்ச்சியாக இருக்காது என்பதை தெளிவாக சொல்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை எந்த வகையில் நாம் வளர்த்து வருகிறோம் என்கிற கேள்வியையும் இன்றைய நாளில் திருத்தந்தை நம்முன் வைக்கின்றார் என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். இந்த திருத்தூது ஊக்க உரையிலே அதிகாரம் அந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்திலே 260வது எண்ணில் நமக்கான ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகின்றார். அன்புமிக்க பெற்றோரே, அவர் கேட்கின்றார், அன்புமிக்க பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்கிற கேள்வியை எழுப்புகின்றார். அன்புமிக்க பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? பொழுதுபோக்கு அறையினுள் அவர்கள் பொழுதுபோக்கு அறைக்காக அவர்கள் அறைகளுக்கு உடங்கி இருக்கிறார்கள், வீட்டிற்கு தான் இருக்கிறார்கள் என்ன வேண்டாம். பொழுதுபோக்கு அறையினுள் இருக்கிறார்கள், சமூக தொடர்பு சாதனங்கள் வழி யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள் என்ற கேள்வியை நமக்கு எழுப்புகின்றார். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, என் பிள்ளை என்னுடைய வீட்டில் தானே இருக்கிறான், எங்குமே செல்லவில்லை என சொல்லிக்கொண்டு எளிதாக கடந்து விட வேண்டாம். சமூக தொடர்பு சாதனங்களால் அவன் எங்கு யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறான், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் ஆய்ந்து பாருங்கள் என்ற கேள்வியை நமக்கு எழுப்புகின்றார். இன்னும் தொடர்ந்து சொல்கின்றார், பிள்ளைகள் தம்முடைய கல்வி அறிவை எங்குனாலும் பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் அறநெறி உருவாக்கத்திற்கான பொறுப்பு அவருடைய பெற்றோரிடமே இருக்கிறது. பெற்றோர் தங்களுடைய அன்பாலும் எடுத்துக்காட்டாலும் பிள்ளைகளின் அறநெறியை வளர்த்தெடுக்க முயல வேண்டும் என சொல்லி திருவையை வழியாக திருத்தூது ஊக்குவரை வழியாக நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அவர்கள் கல்வியை எங்குனாலும் கற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த பிள்ளைக்கு அடிப்படையான அறநெறி உருவாக்கும், நீதி நெறி உருவாக்கும், நேர்மையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் பெற்றோரிடமிருந்து தான் கற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை நமக்கு திருத்தந்தை தெளிவாக சொல்கின்றார்.
இன்னும் சொல்கின்றார், தங்கள் குழந்தைகள் நன்மையை தேடவும் நல்ல பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய விருப்பத்தை உருவாக்குவதில் பெற்றோர் மிகுந்த பொறுப்பு கொண்டுள்ளனர் சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளில் என்னுடைய பிள்ளை எங்கே செல்கின்றது என்கிற கேள்வியை ஒவ்வொரு நாளும் எழுதி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் தேடுவது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் அது எங்க வெளியே போனா போயிட்டு போட்டோம், என் வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி சென்ற மாட்ட கட்டுறதும் தேடுறதும் இல்லை, வந்த மாட்ட கட்டுறது இல்லை என சொல்லி வாழ்க்கையை நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் இது வாழ்க்கை அல்ல. கடவுள் நமக்கு கொடுத்த அந்த கடமையினை பொறுப்பை நாம் சரியான முறையில் செய்யவில்லை என்பதுதான் நமக்கான ஒரு செயல்பாடாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு முறையும் நாம் திருமணத்திற்கு தயாரிப்புலாம் செல்லும் பொழுது பார்க்கலாம், அங்கு மூன்றாவது பக்கத்திலே மூன்றாவது கேள்வியாக இருக்கும், திருமணம் எதற்காக செய்கிறீர்கள் என சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு ஏதோ ஒரு பதிலை எழுதி விடுகிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி இருக்கும், உங்கள் குழந்தையை எவ்வாறு வளர்க்கப் போகிறீர்கள் என சொல்லியெல்லாம் கேள்விகள் இருக்கும். கடமைக்கு எல்லாவற்றையும் கடந்து விடுகிறோம். ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தங்கள் என்ன? கடவுள் தன்னுடைய அன்பின் நிறைவாக எனக்கு கொடுத்த இந்த அன்பு செல்வத்தை எந்த முறையில் வளர்த்தெடுக்க போகிறேன் என்ற கேள்வியை திருமணத்திற்கு முன்பே திருவை நம்மிடம் கேட்கிறது. ஆனால் அந்த கேள்வியையோ அதனுடைய பொருளையோ புரிந்து கொள்வது இல்லை. அதனால் தான் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. காலம் சென்ற தந்தை வியாபாரம் மரியாதை ஒரு பங்கு நான் இருந்த ஒரு பங்கிலை தெளிவாக முன்னால் சொல்லி இருக்கிறார். 6 மணி ஆச்சுன்னா அவிழ்த்து விட்டு ஆட்டை தேடி போற நாம 10 மணி ஆச்சுனாலும் பெற்றப்பட வீட்டுக்கு வரலைன்னு தேடி போறது இல்லையே அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசுவார். அது இயல்பு தானே. 6 மணி ஆச்சுன்னா நம்ம காலையில மேய்ச்சலுக்கு அவுத்துட்டு ஆடும் மாடு வந்துட்டா வரலையான்னு சொல்லி காடு மேடெல்லாம் தேடி போறோம். 10 மணி ஆச்சுன்னா சில பெற்றப்புள்ள இன்னும் சாப்பிட வீட்டுக்கு வரலையான்னு சொல்லி தேடி போய் பார்க்கிற பெற்றோர் இல்லையே. ஒழுங்கா தேடி போனா இந்த நாட்டில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்திருக்கலாமே என்கிற கேள்வியை அவர் எழுப்புவார். இந்த கேள்வி எனக்கு எந்த காலத்திலும் நிதர்சனமான உண்மையான கேள்வியாக தான் படுகிறது. என அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்க பிள்ளைக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும்னா நாளைக்கு அந்த பிள்ளை நமக்கு நல்லதை செய்யும் என்பது மாற்று கருத்து கிடையாது. புதுமையிலும் நீங்க சொல்லிக் கொடுக்கிறத அந்த பிள்ளை மறந்துவிட போவது இல்லை என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே கடமைக்கு திருவிழா கொண்டாடினோம், கடமைக்கு கடந்து போனோம் என்று இல்லாமல் இந்த புனிதர் எந்த பாதையில் பயணித்தாரோ அதே பாதையில் நாமும் பயணித்து நம்முடைய பிள்ளைகளையும் இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வேறொன்றிய பிள்ளைகளாக வளர்த்தெடுத்து இந்த தொகைக்குடியிருப்பு பங்கு திருவையை இந்த மறை மாவட்டத்திலே தலை சிறந்த பங்கு திருவையாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் பொறுப்படுத்திக் கொள்வோம். அதன் அடிப்படையில் ஒரு மாற்று திருவையாக அதே வேளையில் மறுமலர்ச்சி திருவையாக உருவாகுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒரு
நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் ஊருக்காக, இப்பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்காக, நம் ஊரிலிருந்து வெளிநாடுகளில் வெளியூர்களில் வேலை செய்யும் பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு பெருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் அவர் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய மன்றாட்டுகளையும் கேட்டருள வேண்டும் என்று மன்றாடுவோம். இறைவான் சொர்க்கங்களிலிருந்து பங்கு மக்களாகிய எங்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளினாலும் நோய்களினாலும் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீரே. நம்பிக்கையோடு நாங்கள் நேர்ந்தெடுத்த மன்றாட்டுகளை நீர் ஏற்று நாங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் எங்களுக்கு வளங்களாக தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பின் ஆண்டவரே, புனித ஜார்ஜியாரின் மறைசாட்சியத்தை நினைவுகூரும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமது பீடத்தில் ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அது எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள் புரிவீராக. இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை ஒரு உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜார்ஜியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க மருந்தரும் செயல்களை உலகறிய காட்டிருந்தார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின் மேல் வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. Yeah.
நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உத்தரவாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் விரித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைமறைவது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் படித்தவாறே மறைமை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்து இறந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவுகூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமாறி இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊக்கம் வரும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரே எங்களை நமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கட்டப்பட்டவர்களோடு முதலாவதாக உடலுக்கு கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவர் அடப்பட்ட யோசேப்பு, உடைய திருத்தூதர்கள், இன்று நாங்கள் திருவிழா கொண்டாடுகிற எங்களுடைய பாதுகாவலர், உடைய சாட்சியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் உரிமை பெற்று தந்தையுடைய லாபமாக இப்படி வேண்டுதலால் நாங்கள் என்றும் உரிமை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஓடு ஒப்புரமாக்கும் இந்த திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த உலகில் பயணம் செய்யும் இந்த திரு அவையை சிறப்பாக மடியராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எங்கள் ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கருவுடன் செவி சாய் தரணும். அந்த தந்தையிலேவா இந்த நாளிலே ஒரு சாட்சியாருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே எம்முடைய பங்குரிய மக்கள் ஒவ்வொருவரையும், இனங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும், இது வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் விரைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் தான். குடும்ப தலைவர்களுக்கு தொழிற்சியை தான். பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தான். இளைஞர் இளவன்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை தந்து சிறப்பாக இவர்களை ஆசீர்வதித்தரணும். இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பணி சிறப்பு செய்கிற
பரிசுத்த அமரத்துவ மாதா இளம்பெண்கள் சபையினர் ஒவ்வொருவரையும் தெளிவாக ஆசீர்வதியும். இந்த சபையில் இருக்கக்கூடிய இளம்பெண்களுக்கு நல்ல கல்வி செல்வத்தை தாரும், வேலை வாய்ப்பை தாரும், எதிர்கால வாழ்வை அமைத்து தாரும். இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சி தந்தரும். எங்கள் சித்தங்கள் இருக்கும் இடைய பிள்ளைகளை கனிவோடு மோடு சேர்த்துக் கொள்வோம். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு வரும் ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லுள்ள இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை நாளைக்கு இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நோய்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் விளங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் மதுத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுத்திருவிளக்குக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருகிறார். என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தந்த அமைதியை அன்பின் வாழ்த்துக்களாய் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே, எம்மை இரக்கமாயிரும்.
இதோ இறைவனின் சபை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சுமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெறுகின்றோம். நற்கருணை உட்கொள்ளும் விசுவாசம் தாழ்ச்சி மனஸ்தாபம் அன்பு ஆசை குருக்களுக்காக நேரும் ஜபம்.
சாட்சியாரின் அன்பு இணை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாப்பு சாட்சியாருடைய 10ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான நேரத்திலே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரின் சார்பாக அனைவருக்கும் சாட்சியாருடைய எபி திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் விரிவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, கொடியேற்றம் தலைமை தாங்கி நேற்று தினத்திலே திருவிழா மாலை ஆராதனைக்கு தலைமை தாங்கி இந்த நாளிலே திருவிழா திருப்பணிக்கும் தலைமை தாங்கி சிறப்பு செய்தவர் நம்முடைய அன்பு அருட்தந்தை ஜெரால்ட் குரூஸ் அடிகளார் அவர்கள். அருட்தந்தை அவர்கள் தற்பொழுது அமெரிக்காவிலே தன்னுடைய ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். விடுமுறைக்கு நம்முடைய வீடுக்கு வருகிற பொழுது அவர் எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஊரில் இருக்கிறார் அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னோடு வந்து அங்கே திருப்பணி நிறைவேற்றி நம்முடைய ஊர் மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல தந்தை அவர்கள். குடியேற்றத்திற்கு வர வேண்டும் என்று சொல்ல பொழுதும், இடையிலே வருக வேண்டும் என்று சொல்ல பொழுதும், திருவிழா மாலை ஆராதனை 10ஆம் திருவிழாவிற்கு வர வேண்டும் என்று சொல்ல பொழுதும் இன்பகத்தோடு அன்பாக வந்து நமக்காக சாட்சியார் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று தந்திருக்கிறார். அன்பு அருட்தந்தையை பற்றி சொல்கிற பொழுது மிகவும் அமைதியானவர், சிறந்த ஒரு சிந்தனையான, மொழி பற்றான, ஆங்கிலத்திலே புலமை வாய்ந்தவர், இன்னும் நம்முடைய மறைமாவட்டத்திலே குறுக்குச்சாலை மறைவட்ட முதன்மை குருவாக சிறப்பாக 5 ஆண்டுகள் பணியாற்றியவர், இன்னும் பல பங்குகளிலே சிறப்பாக பணியாற்றியவர். எனவே அப்படிப்பட்ட அருட்தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக இந்த திருவிழா திருப்பணியை தலைமை தாங்கி சிறப்பு செய்து இறையாசிரியை பெற்று தந்திருக்கிறார். எனவே அன்பு அருட்தந்தை ஜெரால்ட் குரூஸ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பொதுக்குழுவினர், நிதிக்குழுவினர், செயற்குழு குழுவினர், இன்னும் நம்முடைய பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக தரப்படி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மண்ணில் மகிழ்ந்த நம்முடைய கடைக்குட்டி அன்பு அருட்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்களும் பெங்களூரிலே அங்கே தன்னுடைய படிப்பை முடித்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் விடுமுறைக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரும் நம்மோடு தங்கியிருந்து திருப்பணி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்கக்கூடியவர். எனவே கொடியேற்றத்திலும் சிறப்பாக நேற்றும் இன்றும் மறைமுறை வழங்கி நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மண்ணின் மீதும் நம்முடைய மக்கள் மீதும் அன்பும் அக்கறையும் வளர்ச்சியும் கொண்டவர்கள் நம்முடைய அன்பு அருட்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்கள். இந்த நாளிலே நம்முடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் எப்படி நம்முடைய பிள்ளைகளை ஆன்மீகத்திலும் அருளிலும் ஞானத்திலும் வளர்க்க வேண்டும் என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு அருட்தந்தை கடைக்குட்டி அருட்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பங்கு பொதுக்குழுவினர், நிதிக்குழுவினர், செயற்குழுவினர், பங்கு அனைவரின் சார்பாக தரவழி அளித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருள் சகோதரிகள் சிறப்பாக இந்த 10 நாட்களும் வருகை தந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில வளர்ச்சி பெறுவதற்கு ஆக்கம் ஊக்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அருள் சகோதரிகள் ஒருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கு பணி நேற்று பேரவை, பங்கு பொதுக்குழுவினர், பங்கு நிதிக்குழுவினர், செயற்குறிப்பு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு திட்டமிட்டு இந்த நாள் வரை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்முடைய பங்கு வைப்பு பணி பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் குழுவினர் ஒருபோது மறக்க முடியாது வேதியர் திரு ஜேசுராஜனுடைய தலைமையிலே நம்முடைய பாடல் குழுவினர் பாடல் பாடி ஒவ்வொரு திருவிழாவிற்கும் பயிற்சி எடுத்து சிறப்பாக கொடியேற்றம் நேற்று இன்று நம்முடைய பாடல் அனைத்தும் பயபக்தி உள்ளதாக ஜெபிக்க தோன்றுவதாக அமைந்தது. எனவே நம்முடைய சொந்தக்குடியிருப்பு பாடல் குழுவினர் வேதியர் ஜேசுராஜன் அவர்களுக்கும் நம்முடைய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கரங்களை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளி ஒளி அமைப்பு இந்த ஆண்டு நன்கொடை வழங்கியிருப்பவர் மேற்கரி திரு ராஜா பிரம்மத்தினருக்கு நம்முடைய இறைமக்கள் அனைவரின் சார்பாக நிதிக்குழுவினர் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
மொழி அமைப்பு செய்த நெல்லை பிரபாசம் சர்வீஸ் உரிமையாளருக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்பு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு நம்முடைய சாத்திய கல்வியை பார்க்கிறோம். மின் விசிறிகள் நாலா பக்கமும் போடப்பட்டிருக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. காலை உணவு உங்களுக்காக தயாராக இருக்கிறது. முப்பணிகளையும் சிறப்பாக செய்து தந்திருப்பவர் நம்முடைய திரு குருஸ் பலன் சேவை குடும்பத்தினருக்கு கடவுளை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருவிழா திருப்பணியை சிறப்பு செய்தவர்கள் பரிசுத்த அமர்ப்பம் மாதா இளம்பெண்கள் சபையினர் சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே பரிசுத்த அமர்ப்பம் மாதா இளம்பெண்கள் சபை தலைவி செயலாளர் பொருளாளர் சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஞாயிறு திருப்பணியை சிறப்பு செய்பவர்கள் திருக்குடும்ப சபையினர் தயாரிகள் இருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். வருகிற ஞாயிறு திருப்பணியை சிறப்பு செய்பவர்கள் திருக்குடும்ப சபையினர் தயாரிகள் இருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் தூத்துக்குடி மறை மாவட்டம் ஜீவநகர் பங்கு தரப்பன் திரு செல்வராஜ், தாய் டெல்லின் சித்ரா நைதிரி உடைய மகன் குரு பிரசன்னாவுக்கும், நமது பங்கு தரப்பன் திரு சந்தனை ஜெய்சிங், தாய் பிள்ளாரின் பிரமீலா இவருடைய மகள் லிண்டா டொரட் மேரிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது முதலாவது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் மதுரை மறை மாநிலம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த தகப்பன் திரு பன்னீர்செல்வம், தாய் பீலா இவருடைய மகன் செல்வகுமாருக்கும், நமது பங்கு தகப்பன் திரு அமிர்தராஜ், தாய் லிசியா இவருடைய மகள் செல்வ அணு பிருந்தாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது முதலாவது அறிக்கை. எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளால் நமது பங்கு தகப்பன் திரு அந்தோணி ராஜபாண்டி, தாய் பொன் மீரா இவருடைய மகன் விசுவாச டைட்டஸ் மினிஸ் என்ற அசோக்குக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் பூச்சிக்காடு பங்கு தகப்பன் திரு அந்தோணி அருள்ராஜ், தாய் விற்கின் விஜயமேரி இவருடைய மகள் ஆண்கள் சகாய பெண்சிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணங்களில் ஏதாவது விக்கிரம் இருந்தால் அவற்றை பங்கு சந்தையில் அறிவிப்பது இவருடைய கடமையாகும். இது முதலாவது அறிக்கை. 29/4/2024 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு நாளை நம்முடைய சாட்சியர் கல்வியிலே திருப்பணியும் திருப்பணி முடிந்தவுடன் கொடியிறக்கமும் சிறப்பாக நடைபெறும். நம்முடைய அனைவரும் தனது சிறப்பு செய்யும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். திரு சூசை மாணிக்கம் சந்திராபதி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், திரு துரைராஜ் மரிய ஞான செல்வி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், திருவழி சிறுவை பிரகாசம் குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும் திருப்பணி. வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு யாரும் இணையாத ஆண்மக்களை பார்த்திக்காகவும், திரு பெரிய வியாகப்பன் ராஜகண்ணி மரியாள் ஜெயவான் சபரி அம்மா இவருடைய ஆண்மலை பார்த்திக்காகவும், திரு தாமஸ் குரிசு மிக்கேல் இவருடைய ஆண்மலை பார்த்திக்காகவும், திரு ஏ லூயிஸ் ராபர்ட் இவருடைய ஆண்மலை பார்த்திக்காகவும், திரு அகத்தின் அமர்ப்பமும் மரி பிரான்சிஸ் சேவியர் இவருடைய ஆண்மலை பார்த்திக்காகவும் திருப்பணி. வருகிற புதன்கிழமை மே 1ஆம் தேதி தொழிலாளரான திரு சூசேப்பர் திருவிழா. அன்று காலை 6 மணிக்கு திரு ஜோசப் ரெஜினால்ட் குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், திருமதி மேரி சரோஜா அந்தோனிமுத்து மரிய செல்வங்களுடைய ஆண்மலை பார்த்திக்காகவும், திரு மரிய மிக்கேல் பொன்னம்மா லூயிஸ் ராபர்ட் இவருடைய ஆண்மலை பார்த்திக்காகவும், திருமதி ராஜகணி மரியாள் அன்ன பரிபூரணம் இவருடைய ஆண்மலை பார்த்திக்காகவும் திருப்பணி. வருகிற வியாழக்கிழமை திரு ஜோசப் சங்கீதராஜ் மேரி விஜய் சாந்தா மரிய தனிதாசுடைய ஆண்மலை பார்த்திக்காகவும், திரு அருளப்பன் மருதிருந்தால் செலிமிகளுடைய ஆண்மலை பார்த்திக்காகவும் திருப்பணி. வருகிற மே மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிபிஎஸ் வகுப்புகள் தொடங்கும். எனவே நம்முடைய பெற்றோர் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளை தவறாது பிபிஎஸ் விடுமுறை ஊழியர் பள்ளி பயிற்சிகளுக்கு அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டதால் அன்று காலை 6 மணிக்கு திருப்பணியும்
காலை 6:30 மணிக்கு நோயாளிகளுக்கு நன்மை வழங்கப்படும். எனவே நோயாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை அதிசய மலர் மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் காலை 6 மணிக்கு திருப்பலி, திரு சிலுவை பிச்சை மரிய நேசம் அந்தோனி ராசையா அவருடைய ஆண்மனை பாட்டிக்காக பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இரவு 7 மணிக்கு அதிசய மலர் மாதா திருத்தலத்திலே ஜெபமாலையும் சப்பர பவனியும் நவநா திருப்பலியும் அசன விருந்தும் சிறப்பாக நடைபெறும். இறைவனுடைய இறைவன் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படியாகவும் அதிசய மலர் மாதாவின் அற்புதங்களை வரங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலை 10 மணிக்கு பிபிஎஸ் வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் இசைநிலையிலே சிறப்பாக நடைபெறும். எனவே நம்முடைய அருள் சகோதரி தலைமையிலே, விமலா அருட்சகோதரி தலைமையிலே பிபிஎஸ் ஆசிரியர் பெருமக்கள் அங்கு சென்று கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஞாயிறு வரைகள் வகுப்புகள் கிடையாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மே 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் பிபிஎஸ் வகுப்புகள் சிறப்பாக நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை 4 மணிக்கு நம்முடைய திருமண மண்டபத்தில் வைத்து பங்கு மேய்ப்பு பணி பேரவை பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெறும். எனவே பொதுக்குழு உறுப்பினர் அனைவரும் தவறாது கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு நம்முடைய திருமண மண்டபத்தில் வைத்து பங்கு மேய்ப்பு பணி பேரவை பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெறும். எனவே பொதுக்குழு உறுப்பினர் அனைவரும் தவறாது கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 7 மணிக்கு நம்முடைய சாட்சியாருடைய கவியிலே ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறும். இரவிலும் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த 10 நாட்கள் நம்முடைய பங்கிரை மக்கள் இந்த நாளிலே நேற்றும் என்றும் இணைய இறை மக்கள், விசுவாசபுரம் இறை மக்கள், சவரியான நகர் இறை மக்கள், சின்னராணிபுரம் இறை மக்கள், புது இறை மக்கள் அனைவரும் இங்கே வந்து ஆக்கம் ஊக்கம் கொடுத்ததோடு நம் ஒவ்வொருவருக்காகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது புதிய 40 கால குடும்ப பரிசு வழங்கப்படும். அரசியல் வழங்குவதற்கு அந்த அருட்தந்தை ஜெரால்டி கரிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புதிய 40 மொத்தம் எழுதியவர்கள் 38 பேர், சரியான பதில் எழுதியவர்கள் 38 பேர். கவிதா தனிஷ்பாலன் விசுவாசபுரம் கோவை, தி மரிய ரூபா சென்னை, தி அண்ணா பிரேமா விசுவாசபுரம் கோவை, ஆர்.ஆர்.ஜே விஜிதா, ஜெசி கனகா, ஜே ஜார்ஜஸ் ராஜா சிதம்பரம், ஏ ஆமி ரேவா, ஏ ஜேம்ஸ் ராஜா, எஸ் ரகவத் அலன், ஏ அன்சிகின் மேரி, செல்வ தெளிவன் ராஜா, தி சேவியர் விஜிதா, சந்தியா மேரி, தி ஜெயராணி, ஆர் எட்டு மேரி சென்னை, மை மேரி பென்சி சென்னை, தி விமல் ராஜா, ஏ திருலா ராணி சிந்தாமணி, தி மெர்லின் சுந்தராஜ், தி ஆக்னஸ் அஸ்வின், ஏ சேவியர் செல்லையா, ஏ மரிய எலி, தி அந்தோனி தேசராஜா, தி தனிஷ் அஸ்வின், மா ஜோசப் ரெஜினா, தி ஜெஸ் தாசன் செங்கம், டி எஸ் கண்ணம்மாள் செங்கம், வேறு தேசராஜன், எஸ் அன்பு டென்சி ராஜாவு, ஏ ஜே சித்ரா, ஏ செல்வர் சந்தின் கோவிலுக்கு, ஏ சுகுணா பாத்திமா, ஏ போனிபா சந்திரா, ஆர் கிறிஸ்டி சில்வெஸ்டர், ஏ அருள் ஜாஸ்மின் பொற்கோடி, ஏ யுரேனா தெரஸ், எம் அனந்தா, ஆர் டிசர்ஜோ இவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏ விமல் ராஜா, ஏ விமல் ராஜா முதல் பரிசு ஏ விமல் ராஜா. இரண்டாவது பரிசு ஜே அந்தோனி தேசராஜா, ஜே அந்தோனி தேசராஜா, ஜே அந்தோனி தேசராஜா, ஜே அந்தோனி தேசராஜா. மூன்றாவது பரிசு டி மெர்லின் சுந்தராஜ், டி மெர்லின் சுந்தராஜ். மூன்றாவது பரிசு டி மெர்லின் சுந்தராஜ். மூன்றாவது பரிசு டி மெர்லின் சுந்தராஜ். பரிசு வழங்கிய அடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்பு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை அன்பு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழாவெல்லாம் பங்கு பணியாளர் எங்களை அன்போடு உபசரித்து அன்போடு எங்களுக்கு இந்த திருப்பணி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அளிக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஊரிலே நாங்கள் இறைபணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுதெல்லாம் அதிக எண்ணிக்கையில் இருந்தது. இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது. தந்தையவர்கள் மறைவுரையில் பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசினார்கள். அதில் ஒன்று, நம்முடைய பிள்ளைகளை இறைபணிக்கு அனுப்புவது என்பது நம்முடைய கடமைகளில் ஒன்று, திருவையை அழைக்கிற கடமைகளில் ஒன்று. நம்முடைய ஊருக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. 2வது பெரிய ஊர், அதிக குருக்கள் வாய்ந்த ஊர் என்ற ஒரு பெருமை இருந்தது. அந்த பெருமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? முதல்ல இருந்தவர்ன்னு சொல்லுவாங்க, 2வது நம்ம ஊரை தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அழகப்புறம் சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து அதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை அதற்கு ஊக்கப்படுத்துங்கள். அது கன்னியர்களாக செல்ல வேண்டும் என்றாலும் சரி, இறைபணி ஆற்றுவதற்கு நமது மறை மாவட்டமாக அது வேறு மறை மாவட்டத்துக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். சோறு ஊட்டும் பொழுது நீ சாமியார் போதலையா, நீ சிஸ்டர் போதலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நான் எப்படி சாமியாராக இருந்தேன். எங்க வீட்டுக்கு நான் சின்ன பையனா இருந்தேன், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்க அம்மா இருக்காங்களான்னு தெரியல, எங்க அம்மா அறிமுகப்படுத்தும் போது என் மூத்த பையன் இவன் சாமியாரா போயிடுவாங்க. எனக்கு கேட்கவே இல்லை. அவங்க திரும்ப அவங்க அதுக்காக தெரிவிப்பாங்க, என் பிள்ளைகளை ஒண்ணு நீங்க கண்டிப்பா சாமியார் ஆக்கணும். 3 பேர் நாங்க நம்மள பையங்க, அதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் ஃபாதர் இன்னைக்கு மறைவுரையில் அருமையா சொன்னாங்க. அதை நம்ம செய்யணும். ஏதாவது அந்த பெருமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மறை மாவட்டத்திலே அதிக பொருட்கள் கொண்ட ஒரு இறைபணியாளர்கள் கொண்ட ஒரு ஊராக நம்முடைய ஊர் இருக்க வேண்டும் என்ற பெருமை நீங்கள் எங்களுக்கு தேடி தரும் பொழுது நான் எங்கிருந்தாலும் நம்முடைய ஊருக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஜெபிப்போம். பிறந்த மண்ணில் நான் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் வெறுக்காக தான் நடப்பேன். ஏன்னா நான் பிறந்த மண் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காக, இந்த மண்ணில் என் கால் படணும் அப்படிங்கிறதுக்காக. எங்கிருந்தாலும் நமது மக்கள், நமது சொந்தம், நமது உறவுகள் என்ற அந்த பாசம் என்னை இங்கு சொத்து முடிப்பை நோக்கி இழுத்து வந்தது ஒரு தாந்தம் போல. அதனால் உங்களுக்காக நாங்கள் எங்கிருந்தாலும் ஜெபிக்கிறோம். பல்வேறு படித்தளங்களில் மறை மாவட்டத்தினாலும் சரி, வெளிமறை மாவட்டத்தினாலும், அமெரிக்காவாக இருந்தாலும் ஜெபிக்கிறோம். நானும் பங்கு தந்தையாகத்தான் இருக்கிறேன். அந்த ஒரு பெரிய பங்கு, அது ஒரு பெரிய மாவட்டத்துக்கே ஒரு பங்கு தான். அந்த பங்கு நான் இருக்கிற பங்கு ஒரு மாவட்டத்துக்கு. இந்த மாவட்டத்து பேரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சேலம் மாவட்டம். நம்ம சேலம்ன்ற ஒரு ஊர் எனக்கு துணைப்பங்காக இருக்கிறது. இந்த மாவட்டம், அந்த ஊர்ல ஒரு மாதா கோயில் இருக்கு. இருக்காங்க. எங்க பொது மக்களுக்காகவும் தெரியுது. இந்த மக்கள் வரும்பொழுதெல்லாம் அவங்க பொது மக்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கைப்பாடுவதாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான மக்கள். அதனால உங்களுக்காக நாங்கள் எந்த படித்தளத்தில் இருந்தாலும் அன்போடு, பாசத்தோடு, சொந்தம் என்ற உறவோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்தோம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புய ஜார்ஜார் என்னும் புனிதரின் மாபெரும் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டை கடைபிடிக்கவும் அவரது நினைவால் நாங்கள் தூண்ட பெற்று உம்மிடம் வரவும் எங்களுக்கு அருள்வீராக. விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்யும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜார்ஜியாரின் வர வேண்டி, பரிந்துரை வேண்டி சிறப்பான ஆசிரியருக்காக மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சி மக்களுக்குமான இறைவன் புனித ஜார்ஜியாரின் பரிந்துரையால் அவருடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்களது தமது முடிவுள்ள ஆசியை பொழிவாராக. நீங்கள்
புனித ஜார்ஜியாரின் பரிந்துரையால் இம்மை தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை, அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வது என்றும் கற்குந்தியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தமக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமையிலும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. தூய ஜார்ஜியாரின் பரிந்துரையால் நலம் பெற்று வரம் பெற்று சென்று வாழ்வோ திருப்பலி நிறைவேறிற்று. அருள்பொழியும் இவர் யாரோ, அருள்பொழியும் இவர் யாரோ. அழகே அழகே என்ன அழகே என்ன